வெல்கம் டு கேசிபி டிவி. ஜெயலலிதா வாழ்ந்த வேதா இல்லம் தற்போது அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லமாக மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழ் திரையுலகில் கால் தடம் பதித்து முன்னணி நடிகர்களுடன் நடிக்க துவங்கிய 2 ஆண்டுகளுக்கு பின் போயஸ் கார்டன் உள்ள இடத்தில் ஜெயலலிதாவும் அவரின் தாயார் சந்தியாவும் 1967ஆம் ஆண்டு 1,32,200 ரூபாய்க்கு வாங்கியுள்ளனர். போயஸ் கார்டனில் வீடு கட்ட துவங்கிய ஜெயலலிதா பெற்றோர் நினைவாக வேதா நிலையம் என்று பெயர் சூட்டியுள்ளார். அதற்கு பின் பல்வேறு இன்னல்களை சந்தித்த ஜெயலலிதா அரசியலில் கால் பதித்ததும் வேதா இல்லத்தில் இருந்துதான். எம்ஜிஆருக்கு பின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற இடத்தை பிடித்த ஜெயலலிதா அரசியல் முதல் தனிப்பட்ட வாழ்க்கை வரையிலும் வேதா இல்லத்தில் இருந்துதான் முடிவெடுப்பார். பாரத பிரதமர் மோடி உட்பட்ட பல்வேறு அரசியல் தலைவர்களையும் சந்தித்ததும் வேதா இல்லத்தில் மட்டும்தான். 24,000 சதுர அடி பரப்பளவு கொண்ட அந்த வீட்டின் மதிப்பு தற்போது 100 கோடிக்கும் மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. ஜெயலலிதா சசிகலாவை தவிர வேறு யாரும் போயஸ் தோட்டத்தில் உள்ள முதல் தளத்திற்கு செல்ல அனுமதி இல்லை. சுமார் 49 ஆண்டுகள் போயஸ் கார்டனில் ஜெயலலிதா வசித்துள்ளார். ஜெயலலிதா வாழ்ந்த இல்லத்தில் உள்ள பொருட்களின் பட்டியல் இதோ உங்களுக்காக. வேதா இல்லம் 3 அடுக்கு மாடி வீடாக அமைந்துள்ளது. மரங்களாக பலா, வாழை, மாமரம், தென்னை மரம் ஆகியவை உண்டு. வீட்டில் உள்ள தங்கத்தின் மதிப்பு 4 கிலோ 372 கிராம், வெள்ளியின் மதிப்பு 601 கிலோ 424 கிராம். மொத்தமாக 11 டிவி, 10 ஃப்ரிட்ஜ், 38 ஏசி அந்த வீட்டில் அமைந்துள்ளது. ஆடை, தலையணை விரிப்பு, மெத்தை விரிப்பு, ஜன்னல் காட்டன், காலனி உள்ளிட்ட பொருட்கள் மொத்தம் சேர்த்து சுமார் 10,438 பொருட்கள் உள்ளது. வேதா இல்லத்தில் உள்ள புத்தகங்களின் எண்ணிக்கை 8,376, சூட்கேஸ் 65, கடிகாரம் 6, அழகு சாதன பொருட்கள் 108, டெலிபோன், மொபைல் மொத்தமாக 29. வேதா இல்லத்தில் இருக்கும் மொத்த பொருட்களின் எண்ணிக்கை 32,721 பொருட்கள் உள்ளது. இவ்வாறாக பல்வேறு வகையான சிறப்பு அம்சங்களை அடக்கியுள்ளது வேதா இல்லம். ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த வேதா இல்லம் தற்போது அரசுடைமையாக்கப்பட்டு மக்கள் பார்வைக்காக திறக்கப்பட உள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.